பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாம நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த திருத்துவ பண்டிகை பின்வருகின்ற 7ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய இந்த ஆராதனை கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாளை கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் உள்ள அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற சங்கீதக்காரனுடைய பாடலின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எப்போதும் துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. நாங்கள் பாடுகின்ற பாடல்களும் கேட்க இருக்கின்ற திருமறை வார்த்தைகளும் மூலமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கும் முதல் இறுதி வரை உம்முடைய தெய்வீக திருப்பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு துவக்கமாக கீர்த்தனை பாட புத்தகத்தில் இருக்கின்ற சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோர் நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோர் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமச குருவே நமஸ்காரம், அருவியாய் அரியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியார் அரியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கதாதி கதா கருண சமுத்ரா நித்ய திரியேகா நமஸ்காரம், கதாதி கதா கருண சமுத்ரா நித்ய திரியேகா நமஸ்காரம். இந்த நாளுக்குரிய சங்கீத பகுதியை நாம் முறையாக வாசிக்க கேட்போம். திருமறை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 139ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நாம் முறையாக நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 139 13லிருந்து 18 வரை. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தை உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளினால் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலேயும் இப்போதும் எப்போதும் உள்ள சதா காலங்களில் இருக்கிறபடியே, ஆமேன். நாம் மீண்டும் கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய ஞான பாடல் புத்தகத்தில் இருக்கின்ற
252வது பாடலிலே 2 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 252. கழித்து பாடு தேவ இரக்கத்தை, நன்றாய் கொண்டாடு மெய்சபையே உன்னை, வரவழைத்து தயவாக தேடினோர் அன்பை துதிப்பாயாக, தேடினோர் அன்பை துதிப்பாயாக என்ற பாடலிலே 1வது 2வது மற்றும் 4வது கவிகளை 3 கவிகளை நாம் பாடுவோம். 1வது கவி, 2வது கவி, 4வது கவி. கழித்து பாடு தேவ இரக்கத்தை, நன்றாய் கொண்டாடு மெய்சபையே உன்னை, வரவழைத்து தயவாக தேடினோர் அன்பை துதிப்பாயாக, தேடினோர் அன்பை துதிப்பாயாக. கர்த்தர் பலத்த கையினால் ஆளுவர், புகழப்பட அவரே தக்கவர், விண் சேனை பக்தியில் பணிவாக அவரை சூழ்ந்து துதிப்பதாக, அவரை சூழ்ந்து துதிப்பதாக. உணவிகின்றார் தகப்பன் வண்ணமாய், காப்பாற்றுகின்றார் தினமும் தீரலாய், அவர் கையே பீடத்திலேயோ பூரணமான இரக்கம் செய்யோ, பூரணமான இரக்கம் செய்யோ. கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே என் வாயில் இருக்கும். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகும் மனிதர் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான எல்லா காலங்களிலும் இருக்கிற படியே. ஆமென். அன்புக்குரியவர்களே, பராபரன் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது கிருபைக்காக மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமும் உள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்யினாலும் மிகுதியான பாவங்களை செய்து நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவர்களாயிருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவியாக எங்களிடம் கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இதயம் உள்ளவர்களாயும் ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்ததும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உங்களுடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும், எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும், எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரமத்திற்கு வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உங்களுடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும், எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும்.
இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசம் கொள்ளும் எவரும் கெட்டெறிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெருமுடையவரை தந்தளினார். இந்த அளவுக்கு உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பேரை ஞானப்பாட்டு 2 மூலமாக புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். உன்னதங்களில் இருக்கிற பராபரனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனித பேரிலே பிரியமும் உண்டாவதாக. பூமை துதிக்கிறோம் யாவுக்கோ வல்ல பிதாவே. பூமை பணிகிறோம் சுவாமி ராஜாவே ராஜாவே. உமது மகிமைக்காகத்தான் தோத்திரா சொல்லுகிறோமே. குமாரனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கும் தேவாட்டு கூட்டி எங்கள் மனம் கேளும் பிதாவினது ஆசனத்தோழாயிரோ நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் அர்ச்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பூவாதாவியோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தராகிய கடவுளே, எல்லாவற்றையும் இடைவிடாமல் காத்து பராமரித்து வருகிற கர்த்தாவே, தீமை விளைவிக்கக்கூடியவற்றை எங்களிடம் அகற்றி எங்களுக்கு துணையாய் இருக்கிறவரை கிருபையாக எங்களுக்கு அளிக்குமாறு உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் நாதரே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 7ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பாடங்களை நாம் முதலாவது வாசிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசன நூல் 31ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும். எரேமியா தீர்க்கதரிசன நூல் 31ஆம் அதிகாரம் 23லிருந்து 25 வரை உள்ள வசனங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவார் என்கின்ற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். அதிலே யூதாவும் அதனுடைய எல்லா பட்டணங்களின் மனுஷரும் பயிரிடும் குடிகளும் மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்களும் ஏகமாய் குடியிருப்பார்கள். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்றார் என்பது இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமாகிய எல்லாமுள்ள கடவுளாகிய ஆண்டவர்
தூயவர் தூயவர் தூயவர், மாட்சியுள்ள கடவுளே தேவரீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தபடியே இந்த நாளுக்குரிய திருமுக பகுதியை வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாவுக்கு எழுந்த நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 23 முடிய உள்ள வசனங்களை நான் திருவிழிய மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19 23 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிகேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கியிருந்தீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்கள் வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு என்பது. வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. நாம் நித்திய வாழ்வை அடையும்படி கடவுள் இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்கள் நித்திய ஜீவனுக்கு நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டுகொள்வீர்கள். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர், ஆண்டவரை நாடுவோர் இதயம் என்றென்று வாழ்வதாக. நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்போம். அது மார்க் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 1 9 வரை உள்ள வசனங்கள். மார்க் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 1 9 வரை உள்ள வசனங்களை நான் திருவழிய மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். அந்நாட்களில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவரிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவரிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உண்மை என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையிலே அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு இந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறிபடி தம் சீடரிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்களும் சிலவும் அவரிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர்கள் ஆசி கூறி பரிமாற சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் என்றார் என்பது. பராபர நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திர. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திர. நாம் உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்தவ திருச்சபை மக்கள் ஒன்று சேர்ந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் மூலமாக பயபக்தியோடு ஆண்டவருடைய இறை பிரசனத்திலே நாம் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியால் ரத்தத்தில் உட்பொதித்து கன்னிமரியாக பிறந்து பொந்தி பிலாத்துவின் பாடுபட்டு சிலுவையிலே அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோடு உயிர்த்தெழுந்தார். மரத்துக்கேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோருக்கும் மரித்தோரும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே
இறுதி வரை நிலைத்திருக்க திரியேக தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். மீண்டும் நாம் கடவுளுடைய நாம மகிமைப்படும்படியாக நம்முடைய ஞான பாடல் புத்தகத்திலே 186வது பாடலிலே முதல் 2 கவிகளை நாம் பாடுவோம். ஞான பாடல் புத்தகத்திலே 186வது பாடல். கர்த்தர் என் வசமானால் ஏன் பயப்படுவேன், உபத்திரம் உண்டானால் நான் ஜெபம் பண்ணுவேன், அப்போது நிலை மாற கொல்லா வினையெல்லாம் ஜெயிக்கப்பட்டு தாழ விழுந்த வத்தமாம் என்ற பாடலே முதல் 2 கவிகளை நாம் பாடுவோம். கர்த்தரின் வசமானால் ஏன் பயப்படுவேன், உபத்திரவம் உண்டானால் நான் ஜெபம் பண்ணுவேன், அப்போது நிலை மாற கொல்லா நம்முடைய பரம தந்தையாகி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இறைவன் இயேசு கிறிஸ்துவிலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே. பலவீனம் பலமாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலமாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர்
வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே நீ தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியல்லும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவளாய் இருக்கும்படி குட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்ததும். உமது வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த மனமகிழ்ச்சியான திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 7ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைய நாளிலே உங்களுக்கு முதலாவது தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய இறைவார்த்தையை தியானிக்கும்படியாக நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை பகுதியை ஒரு முறை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். திருமறை வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அது மார்க் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 1 to 9 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். மார்க் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 1 to 9 வரை உள்ள வசனங்கள். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறுபடி சீஷர்களை கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தியடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கிற திருமறை பகுதி அது ஒரு சிறப்பான ஒரு இறை பகுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நமக்கு காட்டுகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. திருமறையிலே நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்திலே 30வது வசனம் சொல்லுகிறது. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இன்னும் அநேக ஆயிரம் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். ஒருவேளை திருமறையிலே சொல்லப்பட்டது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் நற்செய்தி நூல்களிலேயும் மற்ற நிருபங்களில் சொல்லப்பட்டதெல்லாம் நமக்கு ஒரு சாம்பிளாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசத்திலே நம்பிக்கையிலே வளர வேண்டும் என்பதற்காக நற்செய்தியாளர்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஒரு சில அற்புதங்களையும் ஆச்சரியங்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி தான் இன்றைக்கு நாம் தியானமாக எடுத்துக்கொண்ட பகுதியாக இருக்கிறது. அதிலே இந்த 4000 பேருக்கு உணவு கொடுக்கின்ற ஒரு நிகழ்வானது 2 நற்செய்தி நூல்களிலே காணப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்திலேயும் மார்க் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு கொடுத்த நிகழ்வும் 4 நற்செய்தி நூல்களிலேயும் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானிலே அனைத்து நூல்களிலேயும் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த அற்புதமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்படுகிறது. இந்த பகுதியை நாம் அணுகுகின்ற போது திரளான மக்கள் கூடி வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஏன் கூடி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவருடைய இறைவார்த்தைக்காக, ஆண்டவருடைய இறைவார்த்தையை கேட்பதற்காக அந்த வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். 3 நாட்களாக கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 நாட்களாக யாரும் சாப்பாடு வேண்டும் என்று கேட்கவில்லை, சாப்பாடை பற்றி யாரும் குறிப்பிடவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகவே இந்த முதல் வசனத்துல திரளான மக்கள் கூடி வந்திருக்கல, சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீடரை அழைத்து
மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்கிறார். இவர்கள் இப்போது என்னிடத்தில் தங்கி இந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாது இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, 3 நாட்களாக சாப்பிட ஒன்றும் இல்லாமல் ஆண்டவருடைய இறைவார்த்தைக்காக இந்த இடத்துல அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே உணவும் இருப்பிடமும் உடையும் மிகவும் முக்கியமானது. அந்த இடத்திலே உணவை பற்றி இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆண்டவர் 3 நாளாய் சாப்பிடாமல் இருக்கிற மக்களுக்காக பரிதபிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்விற்கு உணவு மிகவும் அவசியமான ஒன்று. ஒருவேளை இன்றைய உலக அளவிலே நாம் பார்க்கின்ற போது 2018 ஆண்டினுடைய கணக்கின் அடிப்படையில் 820 மில்லியன் மக்கள் போதுமான உணவு இல்லாமல் இந்த உலகத்திலே கடினப்பாடுகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் ஜிம்பாப்வே, காங்கே, எத்தியோப்பியா, கென்யா, சூடான், உகண்டா போன்ற நாடுகளில் எல்லாம் பஞ்சங்கள் காணப்பட்டு ஒருவேளை உணவு இல்லாமல் ஒரு கூட்ட மக்கள் இன்றைக்கும் மரித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்தியாவிலே 194.4 மில்லியன் மக்கள் சரியான உணவு இல்லாமலும் அதனுடைய தொடர்புடைய வியாதியிலையும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் உலக சுகாதார மையம் வேர்ல்டு ஃபுட் டே என்ற ஒரு நாளை அறிமுகப்படுத்தி உணவிற்கான ஒரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அக்டோபர் 16ஆம் தேதி வேர்ல்டு ஃபுட் டே என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நம்முடைய இந்த தமிழகத்திலே வாழ்ந்த பாரதியார் ஒரு அழகான ஒரு கூற்றை சொல்லுகிறார். தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொல்கிறார். எனவே உணவு இல்லாத மக்களை இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். அதுவும் இந்த கொரோனா காலங்களிலே மக்கள் உணவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு கூடியிருந்த மக்கள் உணவு அருந்தாமல் ஒன்றுமில்லாமல் 3 நாட்கள் கூடியிருந்த மக்களை பார்த்து ஆண்டவர் பரிதபிக்கின்றவராக இருக்கிறார். எனவே இந்த பகுதியை அணுகுகின்ற போது ஒரு 3 தலைப்பை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதலாவதாக பரிதபிக்கும் ஆண்டவர், இரண்டாவதாக குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவர், மூன்றாவதாக திருப்தியாக்கும் ஆண்டவர் என்ற ஒரு 3 தலைப்பை உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன். முதலாவதாக பரிதபிக்கும் ஆண்டவர். மார்க் நற்செய்தியை திருப்பினீர்கள் என்றால் முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற போது ஒரு வனாந்தரமான இடம், மக்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கின்றவராக இருக்கிறார். அவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கிந்த 3 நாளாய் அவர்கள் சாப்பிடவில்லை என்று சொல்கிறார். எனவே ஐ ஹவ் compassion for the crowd because they have been with me for 3 days and have nothing to eat. அவர்கள் ஒன்றும் உணவு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். ஒரு உணவும் அவருக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய இறைவார்த்தையை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சூழல். அப்படிப்பட்ட மக்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், ஐ ஹாவ் கம்பேஷன் ஃபார் த பீப்புள் என்று சொல்லுகின்றார். அந்த கம்பேஷன், மற்றவர்களுக்காக பரிதபிக்கின்ற அந்த ஒரு சூழல் கடவுளுடைய குணநலன்களிலே மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. திருமறையிலே நாம் புரட்டுகின்ற போது பல இடங்களிலே மக்கள் மீது கடவுள் பரிதபிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஒருவேளை சில நேரங்களிலே கடவுள் மக்கள் மீது கோபப்பட்டாலும் கூட இறுதியாக அந்த மக்கள் மீது பரிதாபம் கொள்ளுகின்றவராக, பரிதபிக்கின்ற ஆண்டவராக, இரக்கம் காட்டுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு 2 உதாரணத்தை நான் திருமறையிலே உங்களுக்கு சொல்ல வேண்டுமே என்றால், யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மோசே கட்டளையை வாங்குவதற்காக கடவுளிடத்திலே செல்லுகின்றார். அவர் செல்லுகின்ற அந்த நேரத்திற்குள்ளாக இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களை வழிநடத்தின கடவுள் யார் என்பதை குறித்ததான ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளாக எழவும், அவர்கள் தங்களுடைய நகைகள் எல்லாம் எடுத்து ஒரு சிலையை உருவாக்கி, ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி, இந்த கன்றுக்குட்டி தான் எங்களை பாதுகாத்து வந்தது என்று சொல்லி கடவுள் தெரியாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு விக்கிரக ஆராதனை செய்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். கடவுள் மோசேயிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரத்திலே, எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக இந்த மக்களை நான் அழைத்து வந்தேன் என்றால், நான் அவர்களை என்னை ஆராதிப்பதற்காக நான் அழைத்து வந்தேன். ஆனால் அவர்கள் வேறு ஒரு தெய்வத்தை செய்து ஆராதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்னை விட்டு விலகி போனார்கள். கன்றுக்குட்டி செய்து பலியிட்டு எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வங்கள் இவைகளே என்று சொல்லுகின்றார்கள். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், இவர்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று மோசே இடத்தில் சொல்லுகின்ற போது, மோசே என்கின்ற ஒரு விடுதலையாளர்
கடவுளிடத்திலே இஸ்ரவேல் மக்களுக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கிறார். கடவுளே, இந்த மக்களை நீர் காப்பாற்றுவதற்காக தான் அழைத்து வந்தீர்கள். ஒருவேளை இந்த இடத்திலே நீர் அழித்து விட்டே என்றால் நீர் மக்களை அழைத்து வந்து அழித்து விட்டீர் என்றெல்லாம் சொல்லுவார்கள் என்று சொல்லி கடவுளிடத்திலே கெஞ்சி கேட்கிறவராக, இஸ்ரவேல் மக்களுக்காக, ஒட்டுமொத்த மக்களுக்காக அவர் பரிந்து பேசுகின்றவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் இதை கேட்டு பரிதாபம் கொண்டு அந்த மக்களை அழிக்காமல் இருந்தால் என்று பார்க்கிறோம். அந்த மக்கள் மீது அவர் ஒரு இரக்கத்தை காண்பிக்கின்றார். அந்த மக்களை அவர் நேசித்ததினாலே அவர்கள் என்ன செய்தாலும் கூட அவர் குற்றங்களை மன்னித்து அவருக்காக பரிதபிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு பகுதியை சொல்ல வேண்டும் என்றால், யோனாவை நினிவே பட்டணத்திற்கு ஆண்டவர் அனுப்புகிறார். 40 நாட்களிலே அந்த நினிவே பட்டணமானது கவிழ்க்கப்பட போகிறது என்று சொல்லி ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை யோனாவிடத்திலே சொல்லி அங்கு அனுப்புகிறார். யோனாவும் அந்த தீர்க்க தரிசனத்தை அந்த மக்களிடத்திலே போய் சொல்லுகின்றார். இன்றும் 4 நாட்களிலே இந்த நினிவே பட்டணமானது அழிக்கப்பட போகிறது என்று சொல்லி அந்த இடத்துல யோனா சொல்லுகின்ற போது, ஒருவேளை அந்த மக்கள் அதை கேட்ட உடனே மனம் திரும்பி அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறார்கள் என்பதை யோனா தீர்க்கதரிசனம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நினிவேல ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். அந்த நாட்டினுடைய ராஜாவும் கூட உபவாசம் இருந்து ஒரு பெரிய கட்டளை இடுகின்றார். தான் உடுத்திருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தது மாத்திரமல்ல, நினிவேயில் இருக்கிற மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். இதையெல்லாம் கடவுள் பார்த்து அந்த மக்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் மேல் செய்வேன் என்று சொன்ன தீங்கை குறித்து அவர் நினைத்து அதை செய்யாதிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, அதைத் தொடர்ந்து நீங்கள் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். யோனா உடனே கடவுளத்திலே கோபப்பட்டவராக, மனஸ்தாபப்பட்டவராக அவர் சென்று நீ சொன்னதை செய்யவில்லையே என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போது கடவுள் யோனாவிடத்திலே பேசுகின்றார். யோனா தீர்க்கதரிசனம் 4ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்திருந்தால், கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திலே முளைத்து ஒரு ராத்திலே அழிந்து போனதுமான ஆமனுக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிறாயே என்று சொல்கிறார். ஒன்றும் பிரோஜனம் இல்லாத ஆமனுக்கு செடிக்காக நீ பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று கடவுள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே கடவுள் மனிதர்கள் மீது பரிதபிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். இங்கு 3 நாட்களாக உணவு இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கின்றவராக இருக்கிறார். இந்த மக்களுக்கு எதையாவது நான் செய்ய வேண்டுமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு 2 விதமான உணவை நாம் பார்க்க முடியும். ஒன்று சரீர பிரகாரமான உணவு, பிசிக்கல் ஃபுட். இரண்டாவது ஆவிக்குரிய உணவு, ஸ்பிரிச்சுவல் ஃபுட். இது இரண்டும் மனிதருக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஒரு இன்றைக்கு அதிகமாக நாம் பிசிக்கல் ஃபுட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாக அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இன்றைக்கு நாம் டயபெட்டிக் இருக்கிறது, சுகர் இருக்குது என்று சொன்னால் டாக்டர் சொல்வார், நீங்கள் 3 வேளையை 5 வேளையாக நீங்கள் சாப்பிட வேண்டும், உங்கள் உடலை குறித்து மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே நாம் நம்முடைய உடலை மிகவும் பேணி பாதுகாப்போம். எந்த ஒரு ஆபத்துக்களும் வராத வண்ணமாக பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் எல்லாம் மாத்திரைகளை பிரித்து வைத்துக் கொண்டு இந்த உடலுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் என்னதான் இந்த உடலுக்கு பாதுகாத்துக் கொண்டாலும் கூட ஒரு நாள் இந்த உடலானது மண்ணுக்கு தான் செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னென்றைக்கும் வாழுகின்ற ஆத்துமாவிற்கு நாம் எப்படிப்பட்ட உணவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் மீது பரிவு கொண்டதற்கு காரணம் என்னவென்றால், 3 நாட்களாக உணவு இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தை அந்த வனாந்தரத்திலே கேட்டுக் கொண்டிருந்த மக்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கின்றவராக இருக்கின்றார். யோவான் நற்செய்தி நூலிலே 6ஆம் அதிகாரத்திலே 48வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் இறங்கின மன்னாவை உட்கொண்டார்கள், ஆனால் அப்படி உட்கொண்டவர்கள் எல்லாம் ஒரு நாள் மரித்து போனார்கள். ஆனால் நீங்கள் உட்கொள்கின்ற இந்த உணவாது அது உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும் என்று சொல்லுகிறார். எனவே இந்த உணவு ஆனது ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னை உணவாக நீங்கள் உட்கொள்ளுகின்ற போது நீங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்களாலே புரிந்து கொள்ள முடியும் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு இடத்திலே தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய இந்த உபதேசம் கடினம் என்று பேசிக் கொள்ளுகிறார்கள், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்கின்ற போது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, யாரிடத்திற்கு போவோம்?
நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எங்கு சென்றாலும் நித்திய ஜீவ வசனங்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, சங்கீதம் 32:8 சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய ஆண்டவருடைய அன்பை இன்றைக்கு நாம் ருசி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை ருசி பார்த்த மக்களாக இருக்கின்ற நாம் ஆண்டவருக்காக கடைசி வரை நிற்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், இந்த 2ஆம் உலகப் போர் கடந்து பல்வேறு இழப்புகளை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 3ஆம் உலகப் போர் எப்போது வரும் என்ற அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் இயற்கை பேரழிவுகள் வந்து நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறது, ஒருபுறம் கொள்ளை நோயும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. பொருள் இந்த கொரோனா நோய் வந்த பிறகு உலகம் முழுவதும் மக்கள் பாதிக்கப்பட்ட ஒரு சூழலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு தேவையான ஒன்று என்ன என்பதை யோசித்து பார்க்கின்ற போது, இன்றைக்கு பணம் ஒருபுறம் தேவையாக இருந்தாலும் சரி, அல்லது விஞ்ஞானம் ஒருபுறம் தேவையாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில்நுட்பம் அல்லது ராணுவம் நமக்கு தேவையாக, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அண்டை நாட்களில் பல பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போர், இப்படிப்பட்ட சூழலிலே ராணுவ பலம் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அல்லது விஞ்ஞானம், தொழில்நுட்பம், அறிவியல் என்றெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகின்ற மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் அன்பும் நேசமும் பாசமும் கருணையும் இந்த உலகிற்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை பார்த்து பரிதபிக்கின்றாரோ, அவர்களை பார்த்து அவர்கள் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறாரோ, எனவே அப்படிப்பட்ட ஒரு கரிசனை இன்றைய காலகட்டத்திலே தேவைப்படுகின்ற ஒன்றா இருக்கிறது. தொலைக்காட்சி பெட்டியிலே நாம் பார்க்கிறோம், ஒருவேளை கொரோனா வந்துவிட்டால் ஒரு சிலரை தனிமைப்படுத்துகின்ற போது ஒரு செய்தியை நான் பார்த்தேன். தனிமைப்படுத்துகின்ற இடத்திலே ஒரு தூக்குமாட்டி இறந்து போனார் என்ற செய்திகளை கேட்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு கொரோனா வந்துவிட்டால் எல்லோரையும் நாம் தனிமைப்படுத்தி அவர்களை சமுதாயத்திலிருந்து புறம் தள்ளுகின்ற ஒரு சூழலுக்குள்ளாக இருக்கின்ற போது மனரீதியான பல்வேறு பாதிப்புகளை அந்த மக்கள் மனரீதியான பாதிப்புகள் அவருக்குள்ளாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இறந்தவர்களை கூட அடக்கம் செய்வது கூட பார்க்கின்ற போது ஒருவேளை இன்றைக்கு மனிதாபிமானம் இல்லாத ஒரு சூழலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆபத்துக்கள் நிறைந்திருக்கிறது தான். ஆனால் எப்படிப்பட்ட கடைசி நேரங்களிலே அந்த மக்களுக்கு நாம் கடைசி மரியாதை எப்படி செலுத்துகிறோம் என்பதெல்லாம் யோசித்து பார்க்கின்ற போது இன்றைக்கு கடவுள் எப்படி நம் மீது நேசக்கரம் நீட்டுகிறாரோ அதே போல இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நேசம், அப்படிப்பட்ட ஒரு அன்பு இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். 1910 ஆகஸ்ட் 27 அல்பேனியாவிலே பிறந்த ஒரு சகோதரி, அவர்களால் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று நான் சொல்லலாம். ஒருவேளை நான் சொல்லுகின்ற போது நீங்கள் யார் என்று யோசித்திருக்க கூடும். ஆக்னஸ் கோன்சா பெச்சனாக்கா என்று சொல்லப்படுகின்ற அன்னை தெரேசா அவர்கள் அல்பேனியாவிலே பிறந்தவர்கள். ஆனால் இந்திய நாட்டிலே 1929 ஜனவரி 6 கல்கத்தா பகுதியிலே அவர்கள் வந்து அந்த மக்களிடத்திலே தன்னுடைய ஊழியத்தை அவர்கள் தொடங்குகிறார்கள். என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், அன்றைக்கு அவர்கள் செய்த ஊழியத்தினுடைய பயனாக தான் இந்த இந்திய தேசம் இயேசுவை பல காரியங்களிலே அறிந்து கொண்டது. 1920 பார்த்தீர்கள் என்றால் லெப்ரசினாலே இந்திய தேசம் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல். லெப்ரசி என்று சொன்னாலே மக்கள் எல்லாரையும் ஒதுக்கி பார்க்கின்ற ஒரு சூழல். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே பார்த்தீங்கன்னா தீட்டு என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் இருந்தது போல 1920 லெப்ரசி, அதாவது குஷ்டரோகம் பாதிக்கப்பட்ட மக்களை தனிமைப்படுத்தி விடுவார்கள். அவர்கள் சமுதாயத்து பொருந்தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அன்னை தெரேசா என்றைக்கு 1926 கல்கத்தாவுக்கு வந்த பிறகு அந்த சூழல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டது. எப்படி இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகளை தொட்டு அவிடத்திலே அன்பு வைத்தாரோ அந்த அன்பை அன்னை தெரேசா இந்திய தேசத்திலே கல்கத்தாவில் இருக்கிற பகுதியிலே அவர் காண்பித்தார். ஏழை எளிய மக்கள், அந்த சேரியில் இருக்கிற மக்களிடத்தெல்லாம் சென்று அந்த குழந்தைகளை எல்லாம், அனாதை குழந்தைகள் எல்லாம் தூக்கி வந்து அவர்கள் இன்றைக்கு இயேசுவினுடைய அன்பை காண்பித்ததினாலே தான் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அன்பு உள்ளவராக இருந்திருப்பார் என்று பல மக்கள் அவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு 1950 மிஷனரி ஆஃப் சேரிட்டி என்கின்ற ஒரு நிறுவனத்தை அவர்கள் துவக்கி அதன் மூலமாக கைவிடப்பட்ட மக்கள், அனாதைகள் போன்றிருக்கிற மக்களை எல்லாம் அரவணைத்ததினாலே தான் இன்றைக்கும் அன்னை தெரேசா அவர்கள் பேசப்படுகின்றவர்களாக இருக்கிறார். இயேசுவினுடைய அன்பை, இயேசு எப்படி அந்த மக்களுக்காக அவர் பரிதபித்தாரோ அதே போல ஒரு பரிதவிப்பு அவர்களுக்கும் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே 1979 அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. 1980 பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது. இப்படி இன்றைக்கும் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்கள்
அவர்கள் பிரதிபலித்திருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பரிதபிக்கும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட அன்பை நாமும் பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவர். குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவர். மார்க் நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கிறோம், அங்கு கிட்டத்தட்ட 4000 பேர் கூடி வந்திருக்கிற ஒரு இடம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், சில தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்கள். அவரை குறித்துதான ஒரு அக்கறை. எனவே அவர் என்ன செய்கிறார் என்றால், உங்களிடத்திலே அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கிருந்த அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்று சொல்லுகிறார். எப்படி இந்த மக்கள் சோர்ந்து போவார்களே, இவர்களுக்கு நான் ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது சீடர்களுக்கு, ஆண்டவரே, இந்த வனாந்தரத்திலே இத்தனை மக்களுக்கு எப்படி சுவாமி எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். உங்களிடத்தில் ஏதாவது அப்பங்கள் இருக்கிறதா? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். ஆனால் அவருடைய சீடர்களாலே அது புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்திலே 7 அப்பங்கள் உண்டு என்றார். 7 அப்பங்கள் இருக்கிறது என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், என்னன்னா இப்ப என்ன செய்ய போறோம் சொல்ல, எல்லாரும் பந்தியில் நீங்கள் அமர வையுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், அந்த 7 அப்பங்களை வைத்து ஆண்டவர் 4000 பேரை போஷிக்கின்றவராக அவர் இருக்கின்றார். அதே போல மற்ற நற்செய்தி நூட்களை பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000க்கு மேற்பட்டவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் மக்களே தரையிலே பந்திருக்க கட்டளையிட்டார். அந்த 7 அப்பங்களை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு பரும்பாடி சீடர்களை கொடுத்தார். மக்களும் பரிமாறினார்கள். சில மீன்களும் ஆசீர்வதித்து கொடுத்தார். என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அற்புதம் என்றால், அந்த 4000 பேரும் நிறைவாக சாப்பிட்டு விட்டு அவர்கள் இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேர் இருந்தார்கள். பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, ஆண்டவர் குறைவிலே நிறைவு செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வேதம் இவனமாக சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குகின்றவராக இருக்கிறார். And my God will fulfill, satisfy every need of yours according to his riches in glory in Christ Jesus என்று சொல்லப்படுகிறது. அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். எங்கே குறைவுகள் காணப்படுகிறதே அந்த இடத்துல ஆண்டவர் இருந்தால் அந்த குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குகின்றவராக இருக்கிறார். கானாவூர் திருமணத்திலேயும் அப்படிதான். யோவான் நற்செய்தி நூலிலே 2ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்படுகிறது, கானாவூர் திருமணம் மிக சிறப்பான ஒரு திருமணம். யோவான் 2:2 இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து இருந்த இடத்திலும் கூட ஒரு குறைவு காணப்படுகிறது. ஒரு இன்றைக்கு எப்படி நாம் சத்தியத்தை சொல்லுகிறோம் என்றால், இயேசு உங்களுடைய இடத்திலே, இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே, இயேசு உங்களுடைய அருகில் இருந்தால் எந்த குறையும் கிடையாது. ஆனால் இந்த திருமணத்திற்கு இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்துல ஒரு குறை காணப்படுகிறது. ஒரு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் எல்லாம் சரியாக நடக்கும் என்று அல்ல. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் பல பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டும். ஒருவேளை நாம் ஆசீர்வாத வசனங்களை சொல்லுகின்ற போது, இயேசு உன் வாழ்க்கையில் இருந்தால் உனக்கு பிரச்சனை கிடையாது, இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் உனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உண்மையாக நான் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற போது பல உபத்திரவங்களை நாம் சந்தித்தாக வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற போது பலவிதமான இன்னல்களுடைய கடந்து செல்ல வேண்டும். எப்போதெல்லாம் குறைவுகள் காணப்படுகிறதோ அப்போது அந்த குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குகின்றவராக இருக்கிறார். எப்போதெல்லாம் வறுமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றுகின்றவராக இருக்கிறார். எப்போதெல்லாம் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அந்த போராட்டங்கள் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்போது நோயின் பிடியிலே வியாதியில் இருக்கின்றமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். யோவான் 2 வாசித்தீர்கள் என்றால், அந்த இடத்துல கானாவூர் திருமணத்திலே அந்த இடத்துல ஒரு திராட்சரசம் குறைவுபட்ட ஒரு சூழ்நிலை, சாப்பாடு இல்லாத ஒரு சூழல். பின்னாடி வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்ல. கல்யாணம் நடக்கிற வீட்டுக்கு தெரியும், திடீர்னு நிறைய பேர் வந்தோடனே சாப்பாடு குறைவு என்றால் எவ்வளவு கடினமான ஒரு சூழல். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, எது குறைஞ்சிருக்கோ சாம்பார்ல தண்ணி ஊத்தி விட்டுருவாங்க, ரசத்தில் தண்ணி ஊத்தி விட்டுருவாங்க. இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவரும் தண்ணீரை தான் ஊற்றுகிறார். ஆனால் அந்த தண்ணீரானது திராட்சரசமாக மாற்றப்படுகிறது.
ஆண்டவர் அந்த இடத்திலே தன்னுடைய முதலாவது அற்புதத்தை கானா ஒரு திருமணத்திலே அவர் செய்து நடத்துவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து அற்புதங்களை ஆண்டவர் செய்கின்றவராக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம் எத்தனையோ மக்கள், உணவில்லாத மக்களை நான் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த கொரோனா காலங்களிலே சம்பளம் இல்லாமல் எத்தனையோ பேர், உணவிற்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்புக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல. இந்த கொரோனாவில் பலவிதமான கடினப்பாடுகள் மத்தியிலே வாழுகின்ற மக்கள், ஒருவேளை உணவு இல்லாமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலை ஒருவேளை நமக்கு கிடைக்குமே என்றால் அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்பது மாத்திரம் நம்முடைய வேலை இல்லை. ஜெபித்து விட்டு ஏதாவது அந்த மக்களுக்கு உதவி செய்யவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கிறார். அந்த மக்களுக்காக ஆண்டவர் எப்படி பரிதபித்தாரோ அதே போல ஒரு பரிதபிக்கின்ற ஒரு நிலையில நாம் இருக்க வேண்டும். அந்த மக்களுக்கு ஏதாவது, நமக்கும் நிறைய குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளிலே மற்றவர்களுக்கு செய்கின்ற போது அது நிறைவான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாம் வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் இந்த தேவா இரக்கம் இல்லையோ என்ற பாடலை எழுதின வரலாற்றை நீங்கள் தெரிந்தீர்கள் என்றால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அந்த வரலாற்றை என்னுடைய பேராசிரியர்களாக இருந்த டாக்டர் மார்ட்டின் தேவ் பிரசாத் அவர்களும், சாஸ்திரியார் திருமதி சாராள் மார்ட்டின் தேவ் பிரசாத் அவர்களும் ஒரு மிக அழகாக ஒரு பாடலிலே அதை குறிப்பிட்டிருப்பார்கள். 1849 சாஸ்திரியார் எழுதின ஒரு பாடலை குறித்து அவர்கள் சொல்லுகின்ற போது மிக அழகாக அவர்கள் சொன்னார்கள். தரங்கை பேராயர் மாணிக்கம் லுத்தரன் கல்லூரியிலே அருமையான ப்ரொஃபசர் இருவரும் எனக்கு பேராசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக அழகாக அந்த யூடியூபில் ஒரு பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள். 1849 சாஸ்திரியார் அவர்கள் எழுதின ஒரு பாடல். அப்போது சாஸ்திரியார் வீட்டில் கிட்டத்தட்ட 30 பேர் இருந்தார்களாம். அவருடைய பிள்ளைகள், அவருக்கு வேலை செய்கிறவர்கள், மாணாக்கர்கள், அப்புறம் இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா அவர்கள் வேலை செய்கின்ற எல்லாரும் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 30 பேர் இருந்தார்கள். 30 பேருக்கும் அவர் உணவு கொடுத்து போஷித்து வந்தார். ஒரு நாள் அவருடைய மகள் ஞான தீபம், அதாவது முதலாவது பெண் சாஸ்திரியார் அவர்கள் சிறு பிள்ளையாக இருந்தபோது தன்னுடைய தந்தையிடத்தில் வந்து சொன்னாராம், ஐயா இன்றைக்கு இரவு யாருக்கும் உணவு இல்லை என்று சொல்லி வருத்தத்தோடு சொன்னாராம். இன்றைக்கு யாருக்கும் உணவு கிடையாது, எனவே நம்ம வீட்டில் உணவு இல்லை என்று சொன்னபோது சாஸ்திரியார் சொன்னாராம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் மரியாளுடைய மகனிடத்தில் போய் சொல்லி வருகிறேன் என்று சொல்லி அறையை சாத்தி கொண்டு ஜபித்தாராம். கடின கண்ணீரோடு ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த மக்களுக்கு உணவு இல்லையே என்று சொல்லி, எப்படி இந்த 30 பேருக்கு மக்களுக்கும் உணவை கொடுப்பது என்று சொல்லி ஏக்கத்தோடு கண்ணீரோடு அவர் ஜெபித்தாராம். அப்போது ஏற்றப்பட்ட இந்த பாடல் தான் தேவா இரக்கம் இல்லையோ. அந்த பாடல ஒரு சரணத்தை நாம் பாட்டா, தேவா இரக்கமில்லையோ இயேசு, தேவா இரக்க இல்லையோ, தேவா இரக்க இல்லையோ இயேசு, தேவா இரக்க இல்லையோ, எல்லாம் அறிந்த பொருளே எங்கள் இல்லாமை நீக்கும் அருளே, எல்லாம் அறிந்த பொருளே எங்கள் இல்லாமை நீக்கும் அருளே, உள்ளமனதுடைய கல்லான பாவிகளை, உள்ளமனதுடைய கல்லான பாவிகளை கொள்ளாதருள் புரியும் நல்லாயன் இயேசுநாதா, கொள்ளாதருள் புரியும் நல்லாயன் இயேசுநாதா, தேவா இரக்க இல்லையோ இயேசு, தேவா இரக்க இல்லையோ, தேவா இரக்க இல்லையோ இயேசு, தேவா இரக்க இல்லையோ. இந்த பாடலை அந்த நேரத்தில் அவர் பாடினாராம். அவர் பாடிக்கொண்டிருந்த போது வாசலிலே 2 மாட்டு வண்டி வந்து நின்றதாம். சலங்கை கட்டி கொண்டு மாட்டு வண்டி வந்து நின்றதாம். போய் பார்த்தால் அந்த மாட்டு வண்டியில வட பாயாசத்தோடு உணவுகள் சுட சுட அந்த மாட்டு வண்டியில இருந்ததாம். அவருக்கு ஆச்சரியமாக இருந்ததாம். என்ன, நம்ம வீட்டுக்கு முன்னாடி வண்டி வந்து நிற்கிறது, வண்டி முழுவதும் பெரிய பெரிய பாத்திரங்களிலே சாப்பாடு வந்திருக்கிறது, ஒரே வாசனையாக இருக்கிறது, வட பாயாசத்தோடு இருக்கிறது என்று என்னவென்று கேட்டால் அந்த வண்டிக்காரன் சொன்னாராம், பக்கத்து கிராமத்திலே ஒரு திருமணம் நடைபெற்றது, அந்த திருமணத்துக்கு ஒரு சிலர் வரவில்லை, எனவே அந்த எஜமான் சொன்னார்,
பக்கத்து ஊரிலே சாஸ்திரியா இருப்பார், இந்த சாப்பாட்டை அவிடத்திலே கொண்டு சேர்த்து விட்டு வா என்று சொன்னார் என்று சொல்லி வேறு எதுவும் பேசாமல் அத்தனை சாப்பாட்டு பாத்திரங்களையும் இறக்கி வைத்து விட்டு போனானாம். எல்லோரும் சேர்ந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை போஷிக்கின்றவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த சாஸ்திரியார் எழுதிய இந்த பாடல் எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு பாடல். தேவா, எங்களை இரக்கத்தோடு பாரும் சுவாமி, என் ஆண்டவரே, கல்லான பாவிகளை கொல்லாத அருள் புரியும் நல்லாயன் இயேசுநாதா என்று அவர் இந்த பாடலை ஏற்றினாராம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சாப்பாடு இல்லாத ஒரு சூழல் இருக்கலாம், பையில பைசா இல்லாத ஒரு சூழல் இருக்கலாம், கொரோனாவினால வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கலாம், வருமானம் இல்லாத சூழலா இருக்கலாம், குழந்தை குட்டிகளோடு இருக்கலாம். இல்லை, இன்னும் எத்தனை நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் வாழப்போகிறோம் என்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறான். நீங்கள் ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு செபிக்கின்ற போது ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்கின்றவராக அவர் இருக்கிறார். காணா ஒரு திருமணத்திலே குறைவுகளை நிறைவாக்கின ஆண்டவர் இந்த முதலாம் சாஸ்திரியார் வேதநாயக சாஸ்திரியோடைய வாழ்க்கையில அந்த குறைவுகளை நிறைவு எடுத்து கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைவை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எனவே முதலாவது பரிதபிக்கும் ஆண்டவரை சொன்னேன், இரண்டாவது குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரை சொன்னேன், மூன்றாவது திருப்தியாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகின்றவராக இருக்கிறார். மார்க் 8 அதிகாரத்திலே 9-10 வசனத்திலே அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். என்ன ஒரு ஆச்சரியம்! 3 நாட்களாக உணவில்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார், ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்கின்றார். வெறும் 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் வைத்து 4000 பேருக்கு உணவு கொடுக்கின்றவராக இருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! எடுக்க எடுக்க அமுத சுரபி போல அந்த அப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, இதற்கு மேலான ஆச்சரியமான காரியங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார். திருப்தி அடைந்தது மட்டுமல்ல, எதையும் வீணாக்காமல் 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கின்ற போது நிறைய வசனங்கள் சொல்லலாம். ஒரு சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 81:16 உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார், கண்மலின் தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகின்றவராக இருக்கின்றார். சங்கீதம் 103:5 சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி நாம் வாழுகின்ற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் திருப்தியை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். சங்கீதம் 147:14 அவ்வண்ணமாகவே சொல்லுகிறது, அவர் உன் எண்ணெய்களை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குகின்றவராக இருக்கிறார். எனவே இந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது என்றால் அது ஆண்டவராலே தான் ஒரு நிலையான ஒரு திருப்தியை கொடுக்கின்ற வல்லவராக இருக்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது அவர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். ஆனால் அந்த திருப்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான ஒரு திருப்தி. அன்றைய நாளிலே அந்த தேவையில் எனக்கு சந்திக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் நிலையான திருப்தியை கொடுப்பவர் ஆண்டவர் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய பணத்தினாலோ அல்லது பதவியினாலோ, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளினாலோ நமக்கு அப்படி ஒரு திருப்தியை கொடுக்க முடியாது. பிரசங்கியிலே நாம் வாசிக்கிறோம், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடையவில்லை, இதுவும் மாயை என்று சொல்வோம். எல்லாம் மாயை. பிரசங்கில சொல்லும்போது எல்லாமே அது மாயையான ஒன்றாக இருக்கிறது. பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைவதில்லை. ஒருவேளை இன்னைக்கு பணம் படைத்தவர்கள் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும், போதும் என்ற எண்ணமே வராது. பணத்திற்கு செல்வத்திற்கு போதும் என்ற எண்ணமே வராது. இன்னும் சம்பாதிச்சு இன்னும் சம்பாதிக்கணும். கிறிஸ்துவுக்குள் அன்பான வேதம் சொல்லுகிறது, பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை என்று சொல்லுகிறது. பக்தன் இவனமாக ஒரு பாடலை பாடுகின்றான். மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும்,
பொல்லாத உலகத்தின் செல்வம் எல்லாம் அழிந்துவிடும். பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். பொல்லாத உலகத்தின் செல்வம் எல்லாம் அழிந்துவிடும். சொந்தங்களும் பந்தங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். சொந்தங்களும் பந்தங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உலகமே ஒரு மாயை தான். இந்த உலகமே ஒரு மாயை தான். உண்மையான திருப்தியை கொடுப்பவர் நம் ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மேலும் திருமறையிலே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். திருப்தி எங்க இருக்கணும்னா, எனக்கு சாப்பாடு, ஆண்டவர் சாப்பாட்டையும் இருக்க இடத்தையும் உடையும் கொடுத்தா அதுவே போதும். திருப்தி என்பது அதில் தான் இருக்குது. எனவேதான் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, திருப்தியாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாகவும் பட்டினியாயிருக்கும் பரிபூர்ணமடையும் குறைவுபடையும் நான் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லப்படுகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் திருப்தி எப்படி கிடைக்கிறது என்றால், எது இருந்தாலும் எனக்கு போதும், ஆண்டவர் கொடுத்தது எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறதுல தான் அந்த திருப்தி இருக்கிறது என்று பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரா, இன்னைக்கு கொடுத்தாரா, அதுக்கு நன்றி, அதுக்கு நன்றி சொல்லி என் வாழ்க்கையை நான் ஓட்டி கொண்டிருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் கற்பித்த இறைவனில் சொல்கிறார், அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரு சுவாமி. இன்னைக்கு வேண்டிய எனக்கு உணவு கிடைச்சு, நாளைக்கு என்ன நடக்கணும் என் வாழ்க்கையில தெரியல. இன்னைக்கு நான் போதிச்சிட்டு இருக்கேன், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. கேட்டுக்கொண்டிருக்க மக்களுடைய வாழ்க்கை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், நாளைக்கு என்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நான் சொத்துக்களை சேர்க்க வேண்டும், பணத்தை சேர்க்க வேண்டும், இதனாலே நான் எந்த ஒரு திருப்தியை அடைய முடியாது. இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவர் வித்தியாசமானவர், அன்பானவர், எளிமையானவர், தாழ்மையானவர் என்று சொல்ல இதை கேட்டுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையில் யார் என்று தெரியும். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவராக இருந்தார். அவர் இந்த இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராகி அந்த குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற போது அந்த முதலாவது அந்த இடத்தை எல்லாம் சுற்றி பார்த்தாராம். உங்களுக்கு தெரியுமா, குடியரசுத் தலைவருடைய அந்த மாளிகையிலே எத்தனை அறைகள் இருக்கிறது தெரியுமா? நான் படித்த உடனே ஆச்சரியப்பட்டேன். 355 டெக்கரேட்டட் ரூம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூம்ல படுத்தாலும் ஒரு வருஷம் ஃபுல்லா ஒவ்வொரு ரூம்லையும் படுக்கலாம். அந்த அளவிற்கு அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையிலே 355 அறைகள் இருக்கிறது. அந்த ஃப்ளோர் ஏரியா ஆஃப் 2 lakh ஸ்கொயர் ஃபீட், 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு மாளிகையில தங்குவதற்கு ஒரே ஒரு மனிதன் செல்கின்றார். அந்த மனிதன் அந்த இடத்திலே தங்கி குடியரசுத் தலைவராக பின்பதாக 5 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக ஒரு புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்த உடனே அவர் அந்த மாளிகையிலிருந்து வருகின்றார். அவர் வெளியே வந்தபோது அவர் எடுத்து வந்த பொருட்கள் எத்தனை தெரியுமா? 2 சிறிய சூட்கேஸ் அளவில் இருக்கிற பொருட்களை மாத்திரம்தான் தனக்காக எடுத்து வந்தாராம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். ஒருவேளை சூட்கேஸ் வருது, பின்னாடி ஏதாச்சும் பீரோ எல்லாம் வரும்னு பார்த்தா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். அவர் அந்த 5 ஆண்டுகள் அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையை தங்கி அவர் எடுத்துட்டு போன பொருள் என்னவென்றால் 2 சிறிய சூட்கேஸ்கள் மட்டும்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட நாம் ஆசைப்படுகிறோம். ஆசைப்படுவது தவறு கிடையாது. ஆனால் அந்த ஆசை பேராசையாக மாறிவிட்டால் எதிலுமே நம்முடைய வாழ்க்கையில திருப்தி என்பதே கிடைக்காது. எனவே ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்திலே நாம் திருப்தியாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். திருப்தி மாத்திரம் அல்ல, இந்த இடத்துல அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னா மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். எதையும் அவங்க வேஸ்ட் பண்ணல, எல்லாத்தையும் 7 கூடை நிரப்பினார்கள். அந்த 5000 பேருக்கு உணவு கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா 5 அப்போ 2 மீல் 5000 பேருக்கு கொடுத்ததுல பாத்தீங்கன்னா 12 கூடைகள் மீதி எடுத்தார்கள். இந்த 4000 பேர் உணவு கொடுத்த இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 7 அப்பங்களுக்கு ஈடாக 7 கூடை நிறைய அந்த துணிக்கைகளை, மீதமுள்ள துணிக்கைகளை எடுத்தார்கள். எனவே ஆண்டவர் இதில் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நம்ம சாப்பிடும் போது எவ்வளவு சாப்பாடை நம்ம வேஸ்ட் பண்றோம் அப்படின்றத பார்க்கணும். நீங்க ஹோட்டலுக்குலாம் நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, நான்வெஜ் ஹோட்டல் மற்ற ஹோட்டல்ல
யாருமே முழுசாவே சாப்பிட மாட்டாங்க, ஆனா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவாங்க. எல்லாருடைய டேபிள்லன்னு பாத்தீங்கன்னா நிறைய வேஸ்ட், அப்படியே கையை வச்சுட்டு எடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஒரு அந்த ஸ்டேட்டஸ், எல்லாம் சாப்பிட்டோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு உணவிற்கும் ஆண்டவரிடத்தில் நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாக அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை உணவு இல்லாமல் எத்தனை மக்கள் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பஞ்சத்திலே, பசியிலே, கொரோனாவிலே இவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற போது நாம் எவ்வளவு உணவுகளை நாம் விரயமாக்கி கொண்டிருக்கிறோம், எவ்வளவு உணவுகளை நாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இனி வருகின்ற நாட்களில் நீ சாப்பிடும்போது உன்னுடைய சாப்பாட்டில் ஒரு துணிக்கு ஒரு பருப்பு கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. இதான் ஆண்டவர் சொல்ற. எல்லாத்தையும் மீதம் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ண சொல்றார். நான் ஒரு முறை சென்னையிலே அடையாறிலே நான் பணி செய்த போது ஒரு திருமணத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த திருமணம் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் நடந்தது. அது வரைக்கும் நான் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டதில்லை. அந்த ஸ்டார் ஹோட்டலில் முதல் முறையாக நான் செல்கிறேன். நான் எனக்கு ஆச்சு இந்த ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்குது, எப்படி சாப்பாடுலாம் ஸ்டார் ஹோட்டல் இருக்குதுன்னு நான் நினைச்சிட்டே போறேன். அந்த சாப்பாட்டை பார்த்து நான் பிரமிப்பு அடைந்தேன். இப்படிலாம் சாப்பிடுறாங்களா, இப்படிலாம் சாப்பாடு இருக்குதா சொல்லி மிகவும் ஆச்சரியப்பட்டேன். எந்த சாப்பாடு கேட்டாலும் அந்த இடத்துல சாப்பாடு இருந்துச்சு. பெரிய பஃபே சிஸ்டம், ஒரு பெரிய பிளேட் கொடுத்துட்டாங்க. எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது, நான்வெஜ் ஐட்டம்ஸ், வெஜிடேரியன், எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. ஐஸ்கிரீம்ல பலவிதமான வெரைட்டி, நீங்க இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா உணவுகளும் இருந்துச்சு. நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அந்த கல்யாண வீட்டு நபர் வந்தார். ஐயா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப சாப்பாடுலாம் நல்லா இருக்கேன், ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஐயா நல்லா சாப்பிடுங்க, ஒரு லீஃப் 1300 ரூபான்னார். ஒரு இலை எவ்வளோங்க? 1300 ரூபாய் ஒரு இலை அப்படின்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. 1300 ரூபாய்க்கு நான் எதையுமே சாப்பிடல, ஆனா ஒரு லீஃப் 1300 ரூபாய். ஒரு பிளேட் எடுத்தா அந்த பிளேட் 1300 ரூபாய். நீங்க எதை வேணாலும் போட்டுக்கலாம், நீங்க சாப்பிடலாம், சாப்பிடாம அதை தூக்கி போடலாம், அதை வேஸ்ட் பண்ணலாம். நான் அந்த வேஸ்ட் பண்ற இடத்துல போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு அவ்வளவு சாப்பாடுகளை, அவ்வளவு நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் மீல்ஸை அப்படியே வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மட்டன், சிக்கன் எல்லாம். ஒரு கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களே, நாம் விரயமாக்குகிற ஒவ்வொரு உணவுக்கும் நாம் ஆண்டவரிடத்துல கணக்கு கொடுக்கின்றவர்களாக அழைக்கப்படுகிறோம். அதுக்கு பிறகுதான் நான் 1300 ரூபாய் சொன்ன பிறகுதான் போய் இன்னும் மாஞ்சி ஏதாச்சும் சாப்பிட்டேன். ஐயா 1300 ரூபாய்க்கு நான் ஒண்ணுமே சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டு வந்தேன். ஆனாலும் கூட ஒரு 500 ரூபாய்க்கு குறைவாக தான் சாப்பிட்டுப்போம். 800 ரூபாய் வேஸ்டா போச்சு. எதுக்கு சொல்ற வரேன்னா, நம்ம ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கிறோம், ஆனா எவ்வளவு உணவுகளை நாம் விரயம் செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஒரு வேளை உணவு இல்லாமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த மக்களை எல்லாம் ஆண்டவர் நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நாம் எவ்வளவு உணவுகளை விரயமாக்குகிறோம் என்பதை யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இது யாரையும் நாம் குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லி நானும் எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், போதுமான உணவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதற்கு மிகுந்த அதிகமான உணவுகளை எடுத்து அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம அதை விரயமாக்குறது, வேஸ்ட் பண்றது ஆண்டவருக்கு ஒரு பிடிக்காத காரியமாக இருக்கும் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். எல்லாற்றையும் மீதம் எடுத்தார்கள். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, முதலாவது நான் சொன்னேன், பரிதபிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். உணவு இல்லாத மக்களுக்காக பரிதபிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இரண்டாவது, குறைவுகளில் இருந்து நிறைவுகளை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். மூன்றாவது, அவர் நமக்கு திருப்தியை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நம் மீது பரிதபிக்கின்றவராக, நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாக்குகின்றவராக, அதே போல இறுதியாக நம்மை திருப்திப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். தொடர்ந்து அந்த ஆண்டவர் தாமே வருகின்ற நாட்களில் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமை. நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி. கிருபையும் இரக்கமும் உள்ள அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மடமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இறைச்செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த உலகத்திலே மற்றவர்கள் மீது கரிசனை உள்ளவராக, பரிதபிக்கின்ற ஆண்டவராக இருந்தது போல அந்த குணநலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற மக்களாக, எங்களுடைய குறைவுகளிலும் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்ற மக்களாக வாழ நீர் கிருபை புரிந்திட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இறுதியாக நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களிலே நாங்கள் திருப்தியாகின்ற மக்களாக இருந்து எந்த உணவுப் பொருட்களையும் விரயமாக்குகின்றவராக, எந்த உணவுப் பொருட்களையும் ஆண்டவரை மற்றவர்களுக்கு பிரோஜனமில்லாத ஒரு சூழ்நிலை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளவும், ஆண்டவரை மேற்கொண்ட உணவுகளை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை புரிந்திட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நீர் இடைபடும்படியாக, வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இறைவன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சர்வசதா காலமும் நிலைத்து நிற்பதாக. ஆமென். மீண்டும் கடவுளுடைய நாமத்தை துதிக்கின்ற வண்ணமாக ஞானப்பாடல் புத்தகத்தில் 210வது பாடல், கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிப்பேன், நீர் ஒருவர் பராபரநாம என்ற பாடலின் முதல் 2 கவிகளை நாம் பாடுவோம்.
கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிப்பேன். நீர் ஒருவர் பராபரனாமே. நான் உம்மையே நமஸ்கரிப்பேன். என் வேண்டுதல் உம்மாண்டை ஏறவே. நான் இயேசுவை முன்னிட்டு கூப்பிட, நீர் உமதாவியை தந்தருள. நான் இயேசு நாமத்தில் மன்றாட, அவரண்டை கடியேனாயிரும். நான் மனையால் வீணை நாட, தேவாவியனை போதிவிக்கவும். நான் உமதன்மை ஆத்துமத்திலே ருசித்துமாய் துதிக்க கர்த்தரே. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பராபரனே, எங்கள் ஒன்றான மீட்பரி பிதாவே, இவ்வுலகில் இந்த திருச்சபையை கண்ணோக்கி ஆசிர்வதியும். தமிழ் சுவிசேஷ உத்தரன் சபையாராகிய நாங்கள் சுத்த போதில் உறுதியாக நிற்க துணை செய்ததும், எங்கள் பேராயரையும் குருமாரையும் ஆலோசனை சங்கத்தால் மற்றும் சபைகளில் உழைக்கிறவர்களையும் பிறரை வேலை செய்கிற சபையினுடைய பரிசுத்தாவை நிரப்பி ஊழியத்தை ஆசீர்வதியும். எல்லோரையும் மீட்கவல்ல நற்செய்தி எங்கும் பரம்படி செய்து பிற மதத்திலோரும் முக்கியமாக ஊராரின் நாட்டினரையும் தேவனிடம் திருப்பியதும், நாங்களும் உறுதியாக விசுவாசித்து உங்களிடம் எல்லா மக்களும் அன்பு பொருதிக்கு துணை செய்தலும். அறுவடையின் ஆண்டவரை, உமது அறுவடைக்கு உண்மையின் நேர்மான ஊழியரை அனுப்ப வேண்டிக் கொள்கிறோம். திருப்பணிக்கென்று பயிற்சிக்கிற மாணவர்களை போதிக்கும் ஆசிர்வாத ஆவியால் இருப்பிலும், உமது அறுவடைக்கென்று நடத்தப்படும் ஊழியரை கொண்டு எங்கள் சபைக்கும் நாட்டிற்கும் ஆசீர்வாதம் பெருகச் செய்யும். உலக அதிகாரிகள் எல்லோருக்கும், எங்கள் குடியரசுத் தலைவருக்கும் அவளில் சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களை நன்மைகளை கொடுத்தலும். எங்கள் நாட்டை ஆளுவோர் நியாயமானதை செய்து நாட்டை முன்னேற்றமடைய செய்ய வழிகாட்டிலும், நாங்களும் பாவமான யாவருக்கும் வெறுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யும் எங்களுக்கு துணை செய்கிறோம். நாங்களும் தெய்வ புலிகளுக்கு அடுக்காத பொய், திருட்டு, பொறாமை, கற்பின்மை, அநியாய வழக்கு, பிரிவினை, வீண் செலுத்துவதை பாவங்களை விட்டு பரிசுத்த வாழ்க்கை நடத்த எங்களுக்கு துணை செய்கிறோம். எங்களில் இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரணவசல் இருக்கிறவர்கள், பலவகையான ஐக்கியத்தில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவராயிருப்பது துன்புறுத்தவர்களாக எல்லோருக்கும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்மபன் மறித்துள்ளோம். பரம தந்தையே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதனாலே உம்மிடமிருந்து இவையான நன்மையும் பெற தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். என்றாலும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் தேவையான பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாக்க வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ள வெளியினால் உண்டாகும் சேதம், எதிர்பார்க்க நேரம் மரணம், நரகதண்டனை கேடு விலக்கி காத்துள்ளோம். நாளை கூட இந்த கொரோனா காலங்களிலே இந்த உலக நாடுகளில் பரவியிருக்கிற இந்த கொரோனாவிலிருந்து அன்றைய மக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை பராமரிப்பையும் கற்றுக் கொடுங்க. கொத்து கொத்தாக மக்கள் மறித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே உங்களுடைய தெய்வீக கரம் உலக நாடுகள் மீது இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வருகின்ற நாட்களிலே கொரோனாவின் நிமித்தமாக மரணங்கள் இல்லாத ஒரு சூழலை கத்தர் உருவாக்கி கொடுப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொரோனா பாதிப்பு எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பை கொடுத்து எந்த இடத்தில் பரவாமல் உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பை கொடுங்க சுவாமி. நாளை விசேஷமாக என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஆண்டவரை மகாராஷ்டிரா, டெல்லி, சென்னை, ஆண்டவரின் வட மாநிலங்களில் இருக்கின்ற பகுதிகளுக்காக, எங்களுடைய சென்னை பட்டத்திற்காக, மதுரை, விருதுநகர், தேனி போன்ற தென் மாவட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ வருகிற நாட்டில் இந்த கொரோனா பரவாமல் கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக உதவி செய்கின்ற மருத்துவர்கள், மருத்துவமனைகள், செவிலியர்கள், ஆண்டவரே பாதுகாப்புத்துறை, சுகாதாரத்துறை, இன்னுமாக இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாளில் கூட தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய ஆயராக தமிழ்நாடு இறையில் கழிவு முதல்வர்களாக இருந்து தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கடந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மறித்த கம்பர் மாணிக்கம் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக எப்படி தேவாசீர்வாதம் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய அந்த குடும்பத்திற்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் கர்த்தரையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவனமாகவே கர்த்தருடைய கடமைகளோடு இருந்து அன்றைய கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் குடும்பத்திற்கு வேண்டிய
ஆறுதலையும் தேர்தலையும் கத்தர் கொடுத்து நீர்தாமே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மரணவேளையிலே மனக்கலக்கம் இல்லாமல் எங்கள் ஆவியை பிதாவாகி உடைய கரங்களில் ஒப்புவித்து மோட்ச ராஜ்யத்தை அடைபெற அனுமதி வேண்டும் என்று இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்தேன் என்று சொல்லுவோம். பரமனங்கள் பிதாவே, நாம பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சிச பரமண்டத்தை செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றனுடைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவக்கடனையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு புறப்படாமல் தீர்த்து செல்லும். ராஜ்யம் கலவை மகிமை என்னை கொடுக்கிறே சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்திடுவாராக. நிறைவு பாடலாக ஞானப்பாடல் 6வது பாடலே 4வது கவி, ஒன்றாக ஆண்டிருக்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமார் ராவைக்கும் தோத்திரமே உண்டாகும் என்ற பாடலை கடைசி கவியை பாடுவோம். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.